ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 25/12/2024 மார்கழி மாதம் 10ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. அருமையான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். கோவிந்த நாமம் சொல்லி இன்றைய நாளிலே பெருமாளை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். சூரிய உதயம் காலை 6:26 சூரிய அஸ்தமனம் மாலை 5:50 இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 6 மணிக்குள்ளாக இல்லத்திலே விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:22 வரை சித்திரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வருகின்ற நாளிலே நரசிம்மரை வணங்க வேண்டும். இன்று புதன்கிழமை. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், நரசிம்மரை வணங்குங்கள். இன்றைய திதி இன்றிரவு 11:02 வரை தேய்பிறை தசமி. அதன் பின்பு ஏகாதசி திதி. எல்லாமே சேர்ந்து வருகிறது. பெருமாளுக்குரிய நாள், பெருமாளுக்குரிய திதி அனைத்தும் சேர்ந்து வருகின்றது. பெருமாளை வணங்குவோம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. அனைவருக்கும் இன்றைய நாள் பெருமாள் அனுகிரகத்தால் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு, மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மேஷராசியினருக்கு அற்புதமாக மேன்மையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டு மேலும் நல்லவற்றை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலையிலே மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் கூட்டாளிகளால் சற்று பிரச்சனைகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. செலவை பார்த்து செய்யுங்கள். அப்புறம் எங்கே தேடுவேன் என்று போக வேண்டும். ஆகவே கவனமாக செலவு செய்யும் போது கவனமாக செலவு செய்யுங்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆகவே கவனமாக இருங்கள். கவனமாக இருந்து முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வாரை சுற்றி வாருங்கள். சக்கரத்தாழ்வாரை 11 சுற்றுகள் சுற்றி வர நிச்சயமாக உங்களுடைய மனமானது ஒரு நிலைக்கு வரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும்.
பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பண வரவு பல விதத்திலே அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இருக்கின்ற வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு போவீர்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். அரசு வழியிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து நல்லபடியாக முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். இன்றைய நாளிலே தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே எனவே கவனமாக இருக்க வேண்டும். செலவு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும்.
கடன் அட்டையை உபயோகப்படுத்தாதீர்கள். இன்றைய நாளிலே நெருக்கடிகள் உண்டாகும் பொருளாதாரத்திலே. ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். ஆகவே பாதிக்கு பாதி, பாதி நல்ல பலன், பாதி கெடுபலன் என்று இருக்கின்றது. கெடுபலன்களை தவிர்க்க சக்கரத்தாழ்வாரை சுற்றுங்கள். சக்கரத்தாழ்வாரை சுற்றி இன்றைய நாளிலே கெடுபலன்களை இருந்து விடுபட்டு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த வேலையெல்லாம் சுலபமாக முடியும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள். மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பெருமாளை வணங்குங்கள். ராம நாமத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம 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 என்று ராம நாமத்தை மனதுக்குள்ளே உச்சரித்து கொண்டே இருங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை இருந்தால் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். பிறருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். முற்றிலும் கோபத்தை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகள் வேண்டாம். ஆக இன்றைய நாளிலே பெருமாளை வணங்கி, சக்கரத்தாழ்வாரை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மீனராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே சக்கரத்தாழ்வாரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கும் நாம் மகா பெரியவரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது நான் முன்பே சொன்னது போல இந்த தூய்மையான சன்னியாசிகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர்களை பற்றி பேச பேச
நமக்குள்ளே ஞானம் பெருகும், நமக்கு இருக்கின்ற மன அழுக்குகள் அகன்று நம்முடைய மனமானது தெளிவான சிந்தனை பெறும். அப்படி இன்றைய நாளிலே நாம் மகாபெரியவரை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். அவர் செய்த ஒரு அற்புதத்தை பற்றி. எத்தனையோ பேர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே அனுகிரகம் செய்திருக்கின்றார் அந்த பரம்பொருள். அப்படி அவர் மூலம் அனுகிரகம் பெற்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது. மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானி மகாபெரியவர். காஞ்சி பெரியவருக்கு 40 ஆண்டுகள் கைங்கரியம் செய்த குமரேசன் என்பவர் கூறிய தகவல் இந்த தகவல். பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார்த்திகை மாதத்திலே தஞ்சாவூர் அருகில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி என்ற கிராமம். இந்த கிராமத்திலே ஒரு தம்பதி தங்கள் மகளோடு அந்த கிராமத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்தார்கள். மகாபெரியவரை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்தார்கள். அவர்கள் வந்து காத்திருந்தார்கள். அவர்களுடைய முறை வந்தது. அந்த குடும்பத்தினர் பெரியவருக்கு நமஸ்காரம் செய்தனர். அவரை பார்த்து தயக்கத்தோடு நின்ற குடும்ப தலைவரிடம் என்ன விஷயம் என்றார் பெரியவர். பெரியவா, இவ எங்களுக்கு ஒரே பொண்ணு, இவளுக்கு திருமணம் தள்ளி கொண்டே போகுது, என்ன காரியம்னு தெரியல, கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது. ஒரு தந்தை அல்லவா, அவருக்கு தன்னுடைய மகளின் திருமணம் தள்ளி போகின்றதே என்கின்ற கவலை. கண்கள் நீர் துளிக்க பேசினார். பெரியவா அனுகிரகம் பண்ணி சீக்கிரமா கல்யாணம் நடக்க ஆசை பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டார். மகாபெரியவர் அந்த பெண்ணிடம் உன்னோட பேர் என்ன என்று கேட்டார். ராதா என்றாள் அவள். பெரியவர் அவளிடம் உங்கள் ஊர்ல பெருமாள் கோவில் சிவன் கோவில்லாம் இருக்கா என்று கேட்டார். ஆமா இருக்கு என்றாள் அவள். சரி, அடுத்த மாதம் மார்கழி பிறக்கிறது ஒன்றும் தினமும் காலங்கார்த்தால எழுந்து குளிச்சு வீட்டு வாசல்ல கோலம் போடு, பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடு, சிவன் கோவிலுக்கு போய் திருவெம்பாவை பாடு. உனக்கு போக முடியாத நாட்கள் வரும் இல்லையா, அந்த நாட்களில் வீட்டில இருந்தே அந்த பாடல்களை பாராயணம் செய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அந்த பரபிரம்மம். ராதாவும் பெரியவர் சொன்னதை தவறாமல் கடைபிடித்தார். அந்த காலத்து குழந்தைகள் பெரியவர்கள் சொன்னதை உடனுக்குடன் கேட்டு செய்தார்கள். அந்த காலத்து பெண் அல்லவா, மகாபெரியவர் சொன்னதை தட்டாமல் கேட்டார். மார்கழி மாதம் முழுவதும் மகாபெரியவர் சொன்னபடி அதிகாலையிலே எழுந்து குளித்து திருப்பாவை படித்து திருவெம்பாவை படித்து அவர் சொன்னதை சரியாக செய்து கொண்டார். தை மாதம் பிறந்தது. அவளுடைய வீட்டு கதவு ஒரு நாள் தட்டப்பட்டது. ராதாவினுடைய பெற்றோர் கதவை திறந்தனர். வெளியே ஒரு பெரியவரும் அவருடைய மனைவியும் நின்றார்கள். அவர்கள் ராதாவை பெண் பார்த்து விட்டு வந்துள்ள விவரம் தெரிந்தது. எங்களுடைய பூர்வீகம் பாலக்காடு, உங்களுடைய பெண்ணை பற்றி அறிந்தோம், அவள் ஜாதகம் எங்கள் மகன் ஜாதகத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்றனர். திருமண பேச்சுவார்த்தை நடந்தது. நிச்சயதார்த்த நாள் முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது. தை பிறந்ததும் ராதாவுக்கும் வழி பிறந்து விட்டது. சொன்னவர் பரபிரம்மம் அல்லவா, தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம் அல்லவா மகாபெரியவர். அவர் சொல்லி நடக்காமல் இருக்குமா? திருமணத்துக்கு முன்னதாக பெரியவரிடம் ஆசை பெற ராதாவும் அவளது பெற்றோரும் காஞ்சிபுரம் வந்தார்கள். பெரியவரை தரிசனம் செய்தனர். ராதாவிடம் மகாபெரியவா கேட்டார், உன்னோட பேர் ராதா தானே, உனக்கு வரப்போக போகும் ஆத்துக்கார் பேர் என்ன என்று கேட்டார். கண்ணன் என்ற ராதாவிடம் உன் மாமனார் பேர் பரமேஸ்வரனா என்றார். ஆமாம் என்றால் ராதா ஆச்சரியமாய். மாமனார் பெயர் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் ஆச்சரியப்பட்ட அதே வேளையிலே, நீ திருப்பாவை படித்தாய், கண்ணன் கணவனாக வருகின்றான். நீ திருப்பாவை படித்தாய், கண்ணன் கணவனாக வருகின்றான். திருவெம்பாவை படித்தாய் அல்லவா,
அதனால் பரமேஸ்வரன் பெயர் கொண்டவரே உனக்கு மாமனாராக வருகின்றார் என்றார். இதை கேட்டு எல்லோரும் அங்கே அதிசயித்து போனார்கள். இப்படி ஞானியருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அதிசயங்கள். ஞானிகள் பெரும்பாலும் தங்களை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். மகாபெரியவர் எத்தனையோ ஞானம் உள்ளவர், எத்தனையோ அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ சித்துக்களை புரிந்திருக்கலாம். ஆனால் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல், தான் ஒரு பரபிரம்மம் என்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வாழ்ந்து இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் மகாபெரியவர். அவர் மகா ஞானியர். ஒரு சன்னியாசியானவர் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய மகான். இதை எதற்காக இன்றைய தினம் இதனை படிக்கின்றேன் என்றால், சொல்கின்றேன் என்றால், இந்த பாவை நோன்பு இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல முறையிலே நல்ல கணவன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டும், எல்லோருடைய வாழ்க்கையும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளிலே இந்த திருப்பாவை நோன்பு இருப்பதால் கிடைக்கின்ற நலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.